மேகதாட்டுல அணை கட்ட கர்நாடகா தீவிரமா இறங்கியிருக்க. கர்நாடகா போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு மக்களுக்காக தாங்கிப்பேன் அப்படின்னு முதல்வர் விஜய் சட்டசபையில உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம எதுக்கு அவங்க கிட்ட தேடி போய் மண்டியிடணும்னு எதிர்க்கட்சிகள் காரசாரமா கேள்வி எழுப்பியிருக்காங்க. தமிழக சட்டசபையில நடந்தது என்னன்னு விரிவா பார்க்கலாம். கடந்த 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட், அப்புறம் நேத்து தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் மீது தமிழக சட்டசபையோட பட்ஜெட் கூட்டத்தொடர் ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. வரப்போற செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. இந்த நிலையில தான் சட்டசபையில மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பா கொண்டு வரப்பட்ட சிறப்பு கவனம் ஈர்ப்பு தீர்மானம் பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து முதல்ல உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரசுக்கு எதிரான பல கேள்விகளை முன்வச்சாரு. மேகதாது அணை கற்ற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது காரணம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்கள் தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? மூன்றாவது காரணம், காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? தொடர்ந்து மேகதாட்டு விவகாரம் பத்தி பேசின உதயநிதி, மேகதாட்டு பிரச்சனையில தமிழக அரசு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதை முதல்ல தெளிவுபடுத்தணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல தாவேக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் காவேரி விவகாரத்துல கர்நாடக அரசு ரொம்பவே வேகமா செயல்படுது. அவங்கள மாதிரி நாமளும் ஒன்றிணைந்து செயல்பட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம்னு கேள்வி எழுப்பினாரு. காவிரியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. உதயநிதி ஸ்டாலினோட இந்த கேள்விக்கு நடுவுல குறுக்கிட்டு பேசிய முதல்வர் விஜய் கர்நாடகா செல்ல முடிவெடுத்தது தொடர்பா விளக்கம் அளிச்சாரு. அவர் பேசும்போது, கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பிச்சதை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? அப்போ அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேற மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லை. சட்ட ரீதியா இந்த விவகாரத்தை அணுகிறதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு திட்டவட்டமா உறுதியளிச்சாரு. முதல்வர் விஜயோட விளக்கத்தை தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். இன்றைக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு
கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பி விட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பி விட்டது, ஹாரங்கி அணை நிரம்பி விட்டது. கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இதையடுத்து பேசிய சிபிஎம் செல்லசாமி, காவிரி நீருக்காக நம்ம அப்படி போய் கர்நாடகாவிடம் மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. மேகதாட்டு விவகாரத்துல சட்ட ரீதியா தான் நம்ம வெல்லணுமே தவிர தமிழ்நாடு முதல்வர் தேடி போய் அவமானத்தை சந்திக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய சௌமியா அன்புமணி, கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு வந்ததால பயந்துதான் கபினியில இருந்து தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்களே தவிர சட்டப்படி திறக்கல. இப்போ நமக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு மேகதாட்டுல அவங்க அணை கட்டுறதை தடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. நமக்கு வர வேண்டிய தண்ணிய அவங்க கொடுக்கல. ஆனா எப்படி இந்த ஆடிப்பெருக்குல தண்ணி வந்தது? ஆடி 18 வந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும், திங்கக்கிழமை எல்லாம் சேலம், தருமபுரி மாவட்டங்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்காங்க. இந்த காவிரி தண்ணி எங்க வந்ததுன்னு யோசிக்கலாம். ஆனா அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால, வயநாட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. மேகதாட்டு டேம் எங்க கட்ட போறாங்க தெரியுங்களா? நம்ம தமிழ்நாடுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம், 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தருமபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அந்த மேகதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்து விடும். மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. இவங்க எல்லாரோட விவாதங்களுக்கும் இறுதியா பதிலளிச்சு பேசின நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், காவேரி விவகாரத்துல தமிழ்நாட்டின் உரிமையை தாவேக அரசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது. மேகதாட்டுல கர்நாடக அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்த காரணத்தை கொண்டும் அனுமதி தரக்கூடாதுன்னு அழுத்தமா வலியுறுத்தி இருக்காரு. காவேரி ஆறு தமிழ்நாட்டின் உயிர் ஆதாரமாகும். டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் காவேரி நீரை ஆதாரமாக கொண்டுள்ளது. காவேரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவேரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற ஆணை மற்றும் பல்வேறு ஆணைகள் மூலம் தமிழ்நாட்டு உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. மொத்தத்துல சட்டப்பேரவையில காவேரி மற்றும் மேகதாட்டு விவகாரம் தொடர்பா மிக தீவிரமா விவாதங்கள் நடைபெற்று இருக்கு. எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பினாலும் மாநில உரிமையை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு முதல்வர் விஜயின் தாவேக அரசு உறுதியளிச்சிருக்கு.